Hello friends. So நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெப் வியூ பற்றி இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ என்ன டிஸ்பிளே பண்ணியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு வெப் வியூ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வெப் வியூவில் வந்து வெப் செட்டிங் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த செட்டிங்கில் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ அப்புறம் வந்து அந்த வெப் வியூவில் வந்து நம்ம யூஆர்எல் வந்து லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த வெப் வியூவில் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமிங் லைன் வெப்சைட் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். வேறு எதுவுமே நம்ம பண்ணல. ஸோ நம்ம இப்போ செகண்ட் மெத்தட் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். செகண்ட் மெத்தட் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம வெப்சைட் வந்து ரொம்ப சின்னது. எக்ஸாம்பிள் எனக்கு 1 பேஜ் வெப்சைட் தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு வெப் பேஜ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த பேஜ் வந்து எனக்கு ஸ்டாட்டிக் கண்டென்ட்டாக இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட் வந்து எனக்கு வெப்சைட்டில் லோட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு டேரெக்டாக அந்த கோட் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம அதை டிஸ்பிளே பண்ண மாதிரி வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சிஜிபிஏ கால்குலேட்டர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ எனக்கு அந்த சிஜிபிஏ கால்குலேட்டரில் கோட் வந்து எதுவும் பெருசாக சேஞ்ச் ஆகாது. டேட்டா பேஸ் கனெக்ஷன் அந்த மாதிரி எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 4 எடிட் டெக்ஸ்ட்டு ஒரு 4 இன்புட் வாங்குறதுக்கு ஒரு கண்டென்ட் வச்சுருப்போம். ஸோ பட்டன் ப்ரெஸ் பண்ணால் சம் ஆக்ஷன் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி HTML பேஜுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டு ஸோ அதை ஹோஸ்ட் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம HTML கண்டென்ட்டை டேரெக்டாக நம்ம இங்கே கோட்குள்ளேயே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக நம்ம HTML கண்டென்ட் வந்து இங்கே ஸ்ட்ரிங்காக ப்ளேஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம HTML லோட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்துட்டு நம்ம அசெட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த அசெட்குள்ளே நம்ம HTML கோட் அந்த பேஜ் .html ஃபைலை ப்ளேஸ் பண்ணி அந்த ஃபைலை லோட் பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அதுதான் 2 ஆப்ஷன். ஸோ இந்த செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா அந்த 2 மெத்தட்ஸ் நம்ம அந்த ஸ்டாட்டிக் பேஜ் வந்து எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காக நம்ம கம்ப்ளீட் வெப்சைட் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு சூட்டபிள் கிடையாது. இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு ப்ரைவசி பாலிசி இருக்குது. அந்த ப்ரைவசி பாலிசி வந்து எனக்கு HTML பேஜாக இருக்குது, அதை எனக்கு லோட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த ப்ரைவசி பாலிசி வந்து நம்ம HTML கண்டென்ட்டாக வந்து நம்ம HTML பேஜ் ரெடி பண்ணிட்டு ஸோ அந்த HTML பேஜ் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கேசஸில் வந்து நமக்கு இந்த HTML ஸ்டாட்டிக் கண்டென்ட் லோட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த பேஜ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம வெப்வியோட டுட்டோரியலில் வந்துட்டு சேம் இந்த ஒரு எக்ஸாம்பிளையும் நம்ம எக்ஸ்ட்ராவாக பார்க்க போகிறோம். ஸோ போனஸ் மாதிரி. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த HTML கண்டென்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஜஸ்ட் பேசிக் ஒரு HTML இருக்க மாதிரி நான் ஒரு கோட் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த HTML கோட் வந்து நான் காப்பி பண்ணிட்டு நம்ம கோடில் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ப்ரைவேட் ஸ்ட்ரிங் HTML கண்டென்ட். ஸோ இந்த HTML கண்டென்ட்டில் வந்து நான் அங்கே காப்பி பண்ண கோட் வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வெப்வியூ வந்து ஸ்பேஸ் விட்டுக்கலாம். ஸோ இந்த HTML கண்டென்ட்டில் வந்துட்டு நம்ம காப்பி பண்ண கோட் வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் நியூ லைனில் வந்திருக்கும். ஸோ HTML ஹெட்டு டைட்டில் எல்லாமே நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ இது லைன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, சிங்கிள் லைனில் இருந்தாலும் ஓகே. பட் இந்த மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கலர் லைன்ஸில் வந்திருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. HTML கண்டென்ட் வந்து நம்ம லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த HTML கண்டென்ட் வந்து நான் இங்கே லோட் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்மளுக்கு இங்கே ஒரு HTML கோட் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த HTML கோட் வந்து நம்ம வெப்சைட் நம்ம அந்த வெப்வியூவில் வந்து லோட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஒர்க் தான் நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வெப்வியூவில் லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த வெப்வியூ செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது, ஜாவாஸ்கிரிப்ட் எனேபிள் இருக்குது. ஸோ கடைசியாக இந்த webview.load URL நம்ம இந்த கரண்ட் டெக்ஸ்ட் ஃபைலை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதை நம்ம ஆல்ரெடி ரைட் பண்ண அந்த வெப்சைட் லிங்க் வந்து நம்ம எரேஸ் பண்ணிட்டு ஸோ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்மளுக்கு லோட் டேட்டா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ லோட் URL இல்லை, லோட் டேட்டா. ஸோ இந்த லோட் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஸ்ட்ரிங் டேட்டா அப்படிங்கிறது நம்ம என்ன HTML கண்டென்ட் பாஸ் பண்ணணுமோ அப்படிங்கிறது. ஸோ இங்கே பார்த்தா நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா அப்படிங்கிறது ஸோ என்ன HTML கண்டென்ட் வந்து பாஸ் பண்ணணுமோ அது வந்து இங்கே டேட்டாவில் இருக்கும். அடுத்து வந்து மைம் டைப் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு மெசேஜோ இல்லை ஒரு ஜிமெயிலோ பாஸ் பண்ணோம், ஒன்றுக்கும் நம்மளுக்கு மைம் டைப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா HTML கண்டென்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த மைம் டைப் அப்படிங்கிறது text/HTML அப்படின்னு இருக்கும். ஸோ லாஸ்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா என்கோடிங் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம என்ன என்கோடிங் ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மூணுமே ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த லோட் டேட்டா மெத்தட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து நம்ம ஆல்ரெடி HTML கண்டென்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த HTML கண்டென்ட் வந்து கால் பண்ணிக்கிறோம். ஸோ செகண்ட் மைம் டைப் பார்த்தீங்கன்னா text/HTML அப்படிங்கிறது. ஸோ நான் text/HTML அப்படிங்கிறத இங்கே டைப் பண்ணிக்கிறேன். ஸோ தேர்ட் வந்து என்கோடிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக UTF-8 அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த UTF-8 அப்படிங்கிறத நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இது மூணும் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த
கண்டென்ட் வந்து நம்மளுக்கு லோட் ஆயிரும். ஸோ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ தட் நம்ம இங்கே வேறு எந்த HTML பேஜும் எக்ஸ்டர்னலாக எங்கேயுமே லிங்க் பண்ணல. ஒரு வெப் வியூ வச்சுட்டு நம்ம ஒரு HTML கண்டென்ட் வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஸோ தட் அந்த HTML கண்டென்ட் வந்து நம்ம லோட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே அந்த நம்ம அங்கே லோட் பண்ண வெப்சைட் வந்து நம்ம கிரியேட் பண்ண HTML கோட் வந்து வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பேக்ரவுண்ட் கலர் வந்து FFFல வந்திருக்கு. ஸோ சென்டரில் வந்துட்டு ஒரு இமேஜ் லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நம்மளுக்கு இமேஜ் வந்து நம்ம இதில் எதுவும் இருக்காது, அதனால இமேஜ் லோடாக இருக்காது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் பிரேக் வந்திருக்கு. ஓகே, இந்த லிங்க் நேம் அப்படிங்கிறதுலாம் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் a லிங்க் டு another சிட்டி. திஸ் இஸ் ஹெட்டர். ஸோ ஹெட்டரில் H1 கொடுத்துருங்க, டே போல்டர் ஸ்ட்ராங்காக, ஐ மீன் பெரிய ஹெட்டராக இருக்குது. ஸோ H2 ரொம்ப சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ பேராகிராஃப் P டேக் கொடுத்துருக்கோம். BR எல்லாமே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. பாடி HTML க்ளோஸ் வரைக்கும் நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம HTML கண்டென்ட் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்காக நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு அதை எப்படி நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ தட் நம்ம இதை வந்து இந்த HTML கண்டென்ட் நம்ம வந்து ஸ்ட்ரிங் ரிசோர்ஸில் கூட ஸ்டோர் பண்ணிட்டு, ஸோ இந்த வேல்யூஸில் வந்துட்டு ஸ்ட்ரிங்ஸில் வந்து இந்த HTML கண்டென்ட் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிட்டு டேரெக்டாக அது இங்கேருந்து கால் பண்ணுற மாதிரி கூட நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம அந்த செகண்ட் மெத்தடில் ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன். ஸோ நம்ம டேரெக்டாக கோடுவே கம்ப்ளீட்டாக இங்கேயே பேஸ்ட் பண்ணிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கடுத்து நம்ம இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த HTML வந்து ஒரு HTML ஃபைலாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த HTML ஃபைலை வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டு அந்த ஃபைலை வந்து நம்ம கால் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ அதை நம்ம அடுத்து பண்ண போகிறோம். ஸோ தட் அந்த HTML ஃபைல் வந்து நான் இங்கே கண்டென்ட் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மெத்தட் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அசெட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும் நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்குள்ளேயே. ஸோ அந்த அசெட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளோட HTML கண்டென்ட்லாம் ப்ளேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ HTML கண்டென்ட், இமேஜஸ் எதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ, ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஸோ எல்லாமே நம்ம இந்த அசெட் ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த அசெட் ஃபோல்டர் அப்படிங்கிறது எங்கே கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ப்ராஜெக்ட் லெவல் ஃபோல்டரில் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்பில் போயிட்டு நியூ அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா அசெட் ஃபோல்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அசெட் ஃபோல்டர் எல்லாமே கிரியேட் பண்ணணும். ஸோ அசெட் ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ டார்கெட் சோர்ஸ் வந்து நம்மளுக்கு மெயினாக டீபகர் ரிலீஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம மெயின் சூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் மெயின் தான் இருக்கும். ஸோ அது கொடுத்து நம்ம ஃபினிஷ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அசெட் ஃபோல்டர் வந்து நம்மளுக்கு இங்கே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அசெட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த அசெட் ஃபோல்டருக்குள்ள நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட HTML ஃபைலை வந்து பேஸ்ட் பண்ணோம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் அந்த ஒரு நியூ ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணி இந்த HTML கோட் அப்படியே பேஸ்ட் பண்ணி .html ஃபைலில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபைல் வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபைல் அப்படிங்கிற HTML ஃபைலை நம்ம இங்கே சேவ் பண்ணுறோம். ஸோ அதோட நேம் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் அந்த மாதிரி ஏதோ நேம் கொடுக்கணும்னா கூட கொடுத்துக்கலாம். ஸோ index.html அப்படின்னு இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம கொடுத்த அந்த ஃபைல் வந்து இங்கே அசெட்ஸில் வந்து நம்மளுக்கு HTML ஃபைலாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம லோட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஃபைல் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அதே மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்கு அந்த நியூஸ் லைன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் HTML ஃபைல். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த HTML ஃபைல் லோட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுக்கு இங்கே வெப் வியூவில் வந்துட்டு அந்த HTML ஃபைலை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக எப்படி URL கொடுப்போமோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ஃபைல் பார்த்து வந்து நம்ம இங்கே லோட் URL கொடுக்கணும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு URL தான் வரும். ஸோ அந்த URL பார்த்தீங்கன்னா webview.load_URL அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இந்த லோட் URL வந்துட்டு நம்ம அந்த ஃபைலோட பாத் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ஃபைலோட பாத் வந்து எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு ஃபைல் :// வரும். ஸோ நம்ம லோக்கல்லேருந்து லோட் பண்ணுறோம். ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அசெட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு அசெட்டில் நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோமோ ஸோ அந்த நேம், ஸோ index.html அப்படிங்கிறது நம்மளோட ஃபைல் நேம். ஸோ index.html அப்படின்னு கொடுத்துக்கிறேன் நான் இங்கே. ஸோ இந்த index.html கொடுக்கும்போது ஸோ நம்ம இங்கே கண்டென்ட்டில் என்ன கொடுத்துருக்கோமோ அது வரும். ஸோ நான் சேஞ்சஸ்க்கு ஏதாவது பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஓகே நம்ம இந்த ஃபைல் அப்படியே லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு டைம் நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம மேனுவலாக எங்கேயுமே நம்ம கோட் போடல. ஸோ அந்த HTML ஃபைலை வந்து டேரெக்டாக அந்த அசெட் ஃபோல்டருக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டு அந்த அசெட் ஃபோல்டரில் இருக்கிற ஃபைலை வந்து நம்ம URL யூஸ் பண்ணியே சேம் மெத்தட் யூஸ் பண்ணி கால் பண்ணியிருக்கோம். ஸோ 1 செகண்ட் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் எனேபிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
அந்த நம்ம கோடில் யூஸ் பண்ணியிருக்க ஜாவா ஸ்கிரிப்டில் எனேபிள் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெத்தட் வந்து நம்ம கால் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இப்போ அப்ளிகேஷன் வந்து அகைன் ரன் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் வந்திருக்கு. ஸோ இங்கே இமேஜ் வந்து நம்மளுக்கு இல்லாதங்காட்டி அந்த இமேஜ் வந்து எம்டி அந்த ஐக்கான் வந்து நம்மளுக்கு லோட் ஆகிருக்கு. ஸோ தட் மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இது ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம HTML ஃபைலில் தான் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே HTML ஃபைல் என்ன சேஞ்சஸ் இருக்கோ அதில் அப்படியே இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து H1ல ப்ரோக்ராமிங் லைன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லைன் கொடுத்து நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ நம்ம லோக்கல் HTML ஃபைலில் தான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஹெட்டர் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நம்ம இங்கே என்ன ஹெட்டர் கொடுக்குறோமோ அந்த ஹெட்டர் வந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம எதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த HTML ஃபைல் இங்கே சேஞ்சஸ் பண்ணிட்டு அகைன் ரன் பண்ணால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிரும். பட் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணோம், ஒரு வெப்சைட்டில் சேஞ்சஸ் இருக்குது, இல்லை ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு ஆப் ஏபிகே வந்து புஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணுறது என்ன பண்ணணும்னா நியூ அப்டேட் தான் கொடுத்தாகணும். ஸோ நம்மளுக்கு நார்மல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணாலே நம்மளுக்கு அந்த வெப்சைட் வந்துட்டு நியூ வெப்சைட் ரெஃப்ரெஷ் ஆயிரும். பட் நம்ம இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் ஜி விட்டுட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இந்த ஜி வந்து மறுபடியும் எகெயின் ப்ளேஸ் பண்ணி நம்ம எகெயின் அந்த ஏபிகே வந்து ஜென்ரேட் பண்ணி அந்த ஏபிகே வந்து ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணிவிட்டு யூசர் வந்து நம்ம அந்த ஆப் அப்ளிகேஷன் வந்து அப்லோட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த கரெக்ட் கண்டென்ட் சேஞ்ச் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்டாக ஸ்டாட்டிக் ஃபைல் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஏதோ எக்ஸாம்பிளுக்கு அந்த ப்ரைவசி பாலிசி நான் ஆல்ரெடி சொன்ன அந்த ப்ரைவசி பாலிசி மாதிரி ஒரு சிம்பிள் HTML பேஜ்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் மெத்தட். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த வெப்சைட் வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கு எகைன் நம்ம போயிடலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த தேர்ட் மெத்தட் வந்து நம்ம அதில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.